ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி பேசுவீங்க. போர் அடிச்சா கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு ஐஸ்கிரீம் கேட்பீங்க. டிக்கெட் கிடைக்காத படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவீங்க. இப்படி ஃபுல் பீக்ல எங்க மனசுல கற்பனை வளர்த்துட்டு கடைசியில் அமெரிக்கால இருந்து எவனா கம்மல் போட்டு வருவான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்களாம் எங்க தாடி வளர்த்துட்டு குவார்டர் பாட்டிலோட தெருவா சுத்திட்டு இருக்கணும். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், எங்களெல்லாம் என்ன நினைச்சீங்க? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நிறுத்திக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சியா இருப்போம்னு சொல்லாம முட்டிய. சிவா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இதை பாரு சந்தியா, எனக்கு உன்ன மாதிரி டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேச வராது. அழகான தமிழ்ல தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நட்புங்கிறது லைப்ரரியில கிடைக்கிற புக்கு மாதிரி, அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஆனா காதலுங்கிறது நம்ம எழுதுற டைரி மாதிரி, அதை எழுதுனவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில வச்சு அடுத்தவங்க படிச்சா அசிங்கமாயிடும். சிவா 2 வருஷமா அங்கிளுக்கு ஒரு போன் கூட பண்ணாத கீதா அந்த பொக்கே அம்சாளா? அத நீ தானே கொண்டு கொடுத்த. சிவா 1 மினிட். என்ன? என் மேரேஜ் இன்விடேஷன், நீ என் கல்யாணத்துக்கு வரணும். ஒரு இன்விடேஷனை வேஸ்ட் பண்ணாத. நான் வரமாட்டேன். ஏன்? நீ காதலிக்கலன்னு சொன்னப்போ அது ஊருப்பன்னு சொன்ன எனக்கு, நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமா வரத பாக்குற மனசு இல்ல. சென்டிமெண்டா? நீ ரொம்ப புத்திசாலி சிவா. நான் உன்னை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே என் மேல இருக்கிற கோவத்துல ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணாலும் ஒருத்தனை அடிச்ச. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மனசு இல்லைங்கிற. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மேஜர் அங்கிள சந்தோஷப்படுத்தத பொக்கே தர. அப்புறம் இதெல்லாம் என்ன, நான் அட்ராக்ட் பண்றதுக்காக செய்யறேங்கிறியா? பின்ன இல்லையா? இத பாரு, என்ன செஞ்சாலும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 4 பேர் அடிச்சாதான் லவ் கிடைக்கும்னா மைக் டைசன், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் இவங்களை தவிர வேற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இந்த வயசானவங்களுக்கு பூ தர்றது, கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றது, இதனால பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் பூ கடைக்காரனையும் தவிர வேற யாருக்கும் பொண்டாட்டியே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஆம்பளைங்களை பத்தி நம்ம எண்ணத்தை மாத்திக்க. ஒரு தடவை ஒருத்தர் நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அவனால தான் மனசை மாத்திக்க முடியாது. காதலுக்காக வாழறவனும் காதலுக்காக சாவறவனும் ஆம்பளை தான். ஒரு ஷாஜஹான் தான் இறந்து போன தான் பொண்டாட்டி நினைவா தாஜ்மஹாலை கட்டினானே தவிர உலகத்துல எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்காக ஒரு குடிசையாவது கட்டியிருக்கான்னு சொல்ல முடியுமா? காதல் தோல்வினா ஆம்பளை தற்கொலை பண்ணிக்குவான். ஆனா நீங்க அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற எவனையா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து போனா போதுன்னு அதுக்கு காதலன் பேர் வைப்பீங்க.